இவங்க உங்களுக்கு என்ன வேணும்? டேய் சொல்றா சொல்றா. சார் நான் அவங்கள லவ் பண்றேன் சார். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தேன். சாரி, இவங்களை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு யாரோ ராங்கா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சார் இல்ல சார், சொன்னவர் வந்து ரங்கராஜன் சாரோட வளர்ப்பு மகன் சொன்னார் சார். சார் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடும் சார். இல்ல இல்ல இல்ல, அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவரெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. நீங்க கிளம்புங்க. சார் அப்போ உங்களுக்கும் மேகலாவை பத்தி தெரியாதா? அதான் தெரியாதுன்னு சொல்றேன் இல்லையா, அப்புறம் என்ன? முதல்ல கிளம்பு. சார் என்ன சார் டக்குன்னு இப்படி டோன் மாத்தி பேசுறீங்க? யோ, எனக்கு 1000 வேலை இருக்கு. முதல்ல கிளம்புங்க. கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். சாரி சார், மன்னிச்சிருங்க. சார் இந்த போட்டோ பார்த்த உடனே நீங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்லாம் கேள்வி கேட்டீங்க சார். அப்படி அவங்கள உண்மையிலே உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லியிருப்பீங்களா சார்? கேள்வியே கேட்டிருக்க மாட்டீங்களா சார்? என்ன என் வீட்டுக்கே வந்து என்கிட்டயே ஆர்குமெண்டா? அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க. சார் என்ன சார் அப்படிலாம் இல்லை சார். டேய் இருடா சார். ரங்கராஜ் சார் ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறோம் சார். அவர் வாயால மேகலாவை பத்தி எதுவும் தெரியுமா தெரியாதான்னு கேட்டுட்டு போயிடுறோம் சார். ப்ளீஸ் சார். சார் ரங்கராஜன் சார். போயா. யோ பாக்க டீசெண்டா இருக்க, ஏன் கை வைக்கிற? அதான் மேகலாவுல ஒரு மண்ணு எல்லாம் சொல்லியிருக்கல. அதான் போறேன்னு சொல்றேன்ல. கையில வைக்கிறான். போட்டோ அப்படியே முதல்ல. ஏய் வெளியில போ. சொன்னா என்னடா? சார் கொஞ்சம் பார்த்து போறோம் சார். ப்ளீஸ் சார் போங்க சார். ப்ளீஸ் சார் ஒரே தடவை பார்த்து போறோம் சார். யோ கை வைக்கிற கல்ல வச்சுக்க. சும்மா இருடா, பேசிட்டு இருக்கேன். போங்க சார். சார் போங்க சார். அவங்கள பார்த்து ஒரே ஒரு வார்த்தை. தேவராஜ், அது என்னப்பா சத்தம்? அது 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 ஒண்ணு இல்ல பெரியப்பா. இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்கல்ல, பெரிய தலைவலியா இருக்கானுங்க. வேண்டான்னு சொன்னா கூட கேட்க மாட்டேன்றானுங்க. அதான் அனுப்பிச்சு வச்சுட்டு வரேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க பெரியப்பா. சரி நீயே பார்த்துக்கப்பா. நான் வரேன். அப்பா இருக்காரா? டேய் அவங்க வீட்டுக்கே வந்துட்டு அப்பா இருக்கிறாரோ நொப்பா இருக்கிறாருன்னு கேக்குற. ஏன் தம்பி அப்பா இருக்கிறாரா? இருக்காரு. சரி சரி. அப்பா யாரோ உங்களை தேடி வந்திருக்காங்க. வணக்கம் சார். சார் வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப கோவத்துல இருப்பீங்க. கோவம் இருக்கிற இடத்துல தான் சார் குணம் இருக்கும். கொட்டுறது தேளோட வேலை, மன்னிக்கிறது சாமியாரோட வேலை. தெரிஞ்சோ தெரியாமலோ கொட்டிட்டோம், மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கிறோம். அதான் பெரிய மனுஷன் பெரிய மனசுன்றது. அதாவது உங்ககிட்ட ஃபைனான்ஸ் கேட்கறது பிசினஸ். பிசினஸ் வேற குடும்பம் வேற இல்லையா? ஆமா ஆமா. பிசினஸ் சம்பந்தமா விசாரிக்கணும்னா பிசினஸ் நடக்கிற இடத்துல வந்து விசாரிக்கணும். ஆமா. அதை விட்டு தெருவில் வந்து நான் பொண்ணு கேட்க போறேன் அது இதுன்னு சொன்னா எனக்கு கோவம் வரது. ஐயோ கண்டிப்பா நியாயமான கோவம் சார். எல்லாம் இந்த புண்ணாக்கால வந்தது. 2 அப்புங்க சார். இவன் சொன்னதை கேட்டுதான் மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சுங்க. அம்மா கோயிலுக்கு போறேன்னாங்க. கோயிலுக்கு போறது உடம்ப கழுவுற மாதிரிங்க, மன்னிப்பு கேட்கறது மனசை கழுவுற மாதிரி. மனசை கழுவிக்கலாம் தான் உங்ககிட்ட வந்தேன். அட என்னங்க நீங்க உங்க வயசுக்கு மன்னிப்பு கிணிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்ததே பெரிய விஷயம். நான் உங்களை பத்தி விசாரிக்கிறதுக்கு முன்னால நிறைய பேர் வந்து உங்களை பத்தி நல்லதாவே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கஸ்டமரை விட்டுறக்கூடாதுன்னு மனசார முடிவு எடுத்துட்டேங்க. அதனால உங்களுக்கு எவ்வளவு பணம் எந்த நேரத்துல வேணும்னாலும் வந்து தாராளமா கேளுங்க, நான் தரேன். இதான் என் சம்சாரம். வணக்கம்மா. வணக்கங்க. எனக்கு 3 பொண்ணுங்க ஒரு பையன். இதான் என் பையன். இது கடைசி பொண்ணு. இன்னொரு பொண்ணு வெளியே போயிருக்கா. வர வழியில உங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சோம். நல்லா தான் சொன்னாங்க. நீங்க காரைக்குடி பக்கமாமே? ஆமாங்க, காரைக்குடி பக்கத்துல கொத்தமங்கலம். கொத்தமங்கலமா? கொத்தமங்கலம் பாத்திர கடை கணேஷ் உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க, எனக்கு பெரியப்பா முறை அவரு. உங்களுக்கு பெரியப்பா முறையா? எனக்கு பங்காளி முறைங்க. அப்ப நீங்க எனக்கு தங்கச்சி முறையா வரீங்க? அட சுத்தி வளைச்சு சொந்தக்காரங்க ஆயிட்ட போல் இருக்கு. நம்ம 2 பேரும் மாமச்சா முறையாயிட்டுங்க. கலையரசு,
யாருப்பா? இதான் எங்க அக்கா. வணக்கம்மா. தண்டபாணின்னு ஒரு ஃபைனான்சர் சொல்லியிருந்தல, இவர்தான்க்கா. ஆமா, இது என் சம்சாரம். இது இது என் மூத்த பொண்ணு சக்தி. நீதானம்மா? பரவாயில்லைங்க. எப்படி என்னது? நம்ம பூபதிக்கடி. எனக்கு ஒண்ணும் புரியல. இந்தாங்க கோயில் பிரசாதம். ரொம்ப சந்தோஷங்க. போலேம்மா. இரு. ஐயா, என் மனசுல ஒண்ணு படுது, சொல்லாங்களா? எதுவா இருந்தாலும் தாராளமா சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லைங்க. இந்த பையன் விளையாட்டுத்தனமா உங்க வீட்டுல பொண்ணு பாக்குறேன்னு சொன்னான். இங்க வந்து பார்த்தா நாம 2 பேரும் உறவாயிட்டோம். அம்மா வேற கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்க வீட்டு அம்மா கிட்ட பிரசாதம் கொடுத்தாங்க. அது சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என் பையன் பூபதிக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம். உங்க சக்தியை எங்க வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். என்ன நான் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறேன், எல்லாம் ஒரு இறுக்கமான பார்வையோட இருக்கிறீங்க. வந்த இடத்துல இப்படி பட்டுன்னு கேட்கறது தப்பு தானுங்க. ஆனா இப்படி பட்டுன்னு கேட்கறது தான் என் சுவாபங்க. ஏதோ என் மனசுல பட்டதை நான் கேட்டுட்டேன். உங்க மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. எனக்கு உடனே என்ன சொல்றதுன்னு தெரியல, கொஞ்சம் யோசிக்கணும். அது என்னங்க புட்ட அவிச்சு பார்த்துட்டு சொல்றதுக்கு? பொண்ணு தானுங்களே நீங்க வேற. நாமெல்லாம் சம்மந்தி ஆகணும், நான் அடிக்கடி வந்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். சட்டு புட்டுன்னு முடிவெடுங்க. அம்மா சக்தி, காப்பி ரொம்ப டாப்புமா. நம்ம வீட்டுக்கு வந்து இதே மாதிரி காப்பி கொடுத்தனா கடன் எல்லாம் வசூல் ஆயிடும். வரமா? வரேங்க. வரேன்ப்பா. வரட்டுமாம்மா? என்ன மேகலா, குட்டி போட்டு போன மாதிரி பரபரன்னு நனைஞ்சிட்டு இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? என்னன்னு தெரியல, ஒரே அவஸ்தையா இருக்கு. மனசுக்குள்ள பெசைற மாதிரி இருக்கு. எப்படி சொல்றதுனே புரியல. கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு, ஆனா ஏதோ நடந்துருமோன்னு படபடப்பாவும் பயமாவும் இருக்கு. ஓ, அந்த வார்டன் மேட்டர் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இல்ல நீலிமா, அத பத்தின நினைப்பே எனக்கு இல்ல. வேற ஏதோ ஒரு உணர்வு. நீ சொல்றத பார்த்தா ஒண்ணு காதலா இருக்கும், இல்ல அல்சரா இருக்கும். என்ன கிண்டலா? இல்லப்பா, காதல் அல்சர் இது ரெண்டும் தான் நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். அது சரி, நீ வேற. சரி, நான் வரேன்டா. நீலிமா, இப்ப நீ அவசியம் போய் தான் ஆகணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன் ப்ளீஸ். ஏண்டா, வார்டன் விஷயத்துல ஒரு பயமும் இல்லைன்னு சொல்லிட்ட, அப்புறம் எதுக்காக டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸ் ஆயிருவ. சரி, நான் போயிட்டு வரேன். கதவு முடிக்கும்.
అమ్మా ఊదుబత్తి తీసుకొచ్చానమ్మా తీసుకోమ్మా వద్దమ్మా ఇంట్లో ఒకటైనా ఉంది. కొనండమ్మా మంచి వాసనగా ఉంటుందమ్మా వద్దమ్మా ఉంది నా ఉంది కోసం ఒకటైనా తీసుకోండమ్మా వద్దు. ఇప్పుడు వద్దమ్మా ఇంట్లో ఉంది. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் கரண் சிங் சந்தித்து இந்தியாவில் அல் கொய்தா தீவிரவாதிகள் யாரும் இல்லை என்பதால் அவர்கள் பெயரில் வரும் மிரட்டல்கள் குறித்து அச்சப்பட வேண்டாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறு தொழில் புரிவோர் சங்கத்தின் சார்பாக விருது வழங்கும் விழா கடந்த வாரம் நடைபெற்றது. இவ்விழாவில் தொழிலதிபர் திரு கலையரசு அவர்கள் இவ்வாண்டின் சாதனையாளர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது வழங்கி கௌரவித்தார். குவாட்ரோட்டியை இந்தியா அழைத்து வர அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி விரைவில் முடிவு செய்யப்படும் என்று சிபிஐ தெரிவித்துள்ளது. இன்னும் கொஞ்சம் சொல்லணுமே நிலிமா. ஐயோ நிலிமா. ஐயோ யார்கிட்ட சொல்லணுமே. ஐயோ என் அப்பா என்ன பண்ணலாம். அத்தை உயிரோட தான் இருக்காங்க. நான் கொல்லல. நீலிமா கிட்ட சொல்லணும். ஐயோ நீலிமா கிட்ட சொல்லணும். நீலிமா கிட்ட சொல்லி உடனே ஊருக்கு போயிடணும். அப்பா அம்மா நான் உடனே ஊருக்கு போயிடணும். பயந்துட்டியா? எதை பத்தி கேக்குற? அதான் நேத்து போலீஸ் வந்து விசாரிச்சாங்கல்ல, அப்ப நீ பயந்துட்ட தானே? ஆமா ஆமா. எங்க நீ போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவியோன்னு பயந்துதான் நான் கைய பிடிச்சு அழுத்துனேன். அச்சோ நான் சொல்ல மாட்டேப்பா. மேகலா அக்கா பாவம்ல. சாந்தி, அந்த அக்கா தான் வார்டனை கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? ஆமா, அந்த அக்கா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தானே இந்த கொலை நடந்திருக்கு. சச்சே, மேகலா அக்கா ரொம்ப சாஃப்ட். நம்ம ஏதாவது தப்பு பண்ணா கூட அதட்டி கூட பேச மாட்டாங்க. அவங்க போய் எப்படி? ஆனாலும் அந்த ஆளுக்கு சரியான தண்டனை தான். ஆமா ஆமா. ஏன் கலா, மேகலாக்கா இந்த கொலை பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பா? அவங்க கிட்ட சொன்ன 2 நாள்ல தானே இந்த கொலை நடந்திருக்கு. யார் பண்ணா என்ன, நமக்கு ஒரு தொல்லை விட்டுச்சு. இனிமே நிம்மதியா இருக்கலாம். அப்படியே மேகலாக்கா செஞ்சிருந்தாலும் நம்ம நல்லதுக்கு தானே செஞ்சாங்க. ஆனா இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் மூச்சை விடக்கூடாது. நமக்கு ஹெல்ப் பண்றவங்களுக்கு நம்மளால எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது. என்ன சாந்தி, நான் சொல்றது புரியுது இல்ல? ஆமா கலா, நாம இனிமே இத பத்தி எக்காரணத்து கொண்டு பேசவே கூடாது. ஆமா சாந்தி, நீ சொல்றது சரிதான். நிறுத்துங்க. எஸ், பிளைன் ஸ்கூல்ல இருந்து பியூன் பேசுறேன் சார். சொல்லுங்க. எங்க வார்டன் கொலை விஷயமா ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு சார்.
வேலை பார்க்குற மேகலா பொண்ணு தான் சார் அதுக்கு முக்கிய காரணம். உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.